அனைவருக்கும் வணக்கம். ஸோ பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருந்து ஸோ ஒரு டெலிவரியெல்லாம் வந்து சிசேரியன் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு அடுத்து வந்து நம்மளுக்கு கண்டினியூஸாக வந்து எங்களுக்கு கழுத்து வலி இருக்குது அப்படின்ற பிரச்சனை வந்து சொல்லியிருக்கீங்க. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரிக்கு முன்னாடி அதாவது மேரேஜ் பீரியட்ஸ் ஆனதுலேருந்தே பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அது மாதிரி இருந்துட்டு உங்களுக்கு வந்து என்ன ஆயிருக்கு, சிசேரியன் அப்படின்ற ஒரு இது வந்து நடந்திருக்கும். ஸோ என்னன்னா இப்படியே வந்து நீங்கள் வந்து விட்டுறக்கூடாது. ஸோ கழுத்து வலிக்கும் கண்டிப்பாக வந்து முன்னாடி வந்து யூட்ரஸ் ப்ராப்ளமுக்கும் வந்து கண்டிப்பாக சம்பந்தம் இருக்குது. ஸோ இனிமேல் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு அக்குபஞ்சர் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு ஸோ யூட்ரஸ்க்குரிய புள்ளிகளை நீங்கள் கொடுத்து ரெகுலர் பீரியட்ஸாக வர வச்சுட்டிங்கனாலே படிப்படியாக கழுத்து வலி குறையிறத பார்க்கலாம். ஸோ இப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா ஸோ 40 இயர்ஸ் ஆர் 42 இயர்ஸில் வந்து என்ன ஆயிரும்னா பீரியட்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வந்து லேட்டாக வந்து பீரியட்ஸ் வந்து ஸ்டாப் ஆகணும். முன்னாடியே வந்து ஒரு 42 இயர்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் வந்து ஸ்டாப் ஆயிடுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஏன்னா நம்ம கழிவுகளை வந்து வெளியேற்ற முடியாமல் என்ன பண்ணிட்டு அது வந்து ஸ்டாப் பண்ணிடுது. அப்போ வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உறுப்புகள் ஏதோ ஒன்று பாதித்து பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ கழுத்து வலின்னு இல்லாமல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, சரி பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.